கல்வி விடியலுடன் ஒன்றை கைகோத்து நின்றிடுவோம். வாடா நண்பா நீ வாடா, வலிமை கல்வி வழங்கிடுவோம். கல்வி ஒரு செல்வம் காக்கும் இந்த கவசம், கருத்துடன் ஒன்றாய் வழங்கிடுவோம். கல்வி ஒரு செல்வம் காக்கும் இந்த கவசம், கருத்துடன் ஒன்றாய் வழங்கிடுவோம். தாயக கல்வி விடியலுடன் ஒன்றாய் கைகோத்து நின்றிடுவோம். வாடா நண்பா நீ வாடா, வலிமை கல்வி வழங்கிடுவோம். கல்வி ஒரு நாளும் அழியாத செல்வம், இதுதான் எண்ணம் நீங்காதடா. கல்வி ஒரு நாளும் அழியாத செல்வம், இதுதான் எண்ணம் நீங்காதடா. உயர்ந்திடுவோம் உயர்த்திடுவோம். தந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொண்டு முதலாவது நிகழ்வாக மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு முதலாவது தீபத்தை ஏற்றுவதற்காக ஆலய பிரதம குரு கிருபாகர சர்மா ஐயா அவர்களை தவராஜா சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்த தீபத்தை ஏற்றுவதற்காக திருக்கோயில் வான்மை விருத்தி நிலைய விரிவுரையாளர் திரு எஸ் விக்னேஸ்வர ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்த தீபத்தை ஏற்றுவதற்காக தாயக கல்வி விடியல் தலைவர் திரு எஸ் கோகுலன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்த தீபத்தை ஏற்றுவதற்காக தாயல் விடியல் கல்வி அமைப்பின் செயலாளர் கே பிருந்தன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்த தீபத்தை ஏற்றுவதற்காக தாயக கல்வி மாணவர் சார்பாக ஒருத்தரை அழைக்கும். விளக்கேற்றிய அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக இறைவணக்கம் தேவாரம் பாடுவதற்காக அபர்சிய டினுஸ்கா அவர்களை அழைக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதியுள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. உலகுலாம் உணர்ந்தோதுதற்கரியவன், நிலகுலாவியோர் நீன் நல்கிவனியன், அலையில் ஜோதிய நம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குகின்றோம். நமோ பார்வதி பதஹே, நமோ பார்வதி பதஹே, நமோ பார்வதி பதஹே. திருச்சிற்றம்பலம்.
அதற்காக எமது ஆலய குரு அவர்களை ஆசியுரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபம் நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரி சர்வத. எல்லாம் அல்ல விக்கிரங்கள் தீர்க்கும் விநாயகனுக்கு சிரம் தாழ்த்தி நிகழ்வை தலைவதாகி நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய வித்தியாலயத்தின் அதிபர் அவர்களுக்கும் இன்று இந்த மாணவர்களுக்கான உதவியினை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய தாயக கல்வி விடியல் அமைப்பினுடைய தலைவர், செயலாளர், ஆசிரியர்களையும் அனைத்திற்கு மேலாக இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய ஆசிரிய கலாசாலை திருக்கோவில் ஆசிரிய கலாசாலையினுடைய விரிவுரையாளர் அன்புக்கினிய விக்கி சார் அவர்களுக்கும், அன்புமிக்க பெற்றோர்களுக்கும், மாணவர்களுக்கும் இந்நேர வணக்கம். வித்தியாலயத்தின் ஆசிரியர் சிறுவன்மணிகளுக்கும். உண்மையிலே பாடசாலை என்பது எங்களுடைய ஆக்க ஊக்க திறனை மேம்படுத்துகின்ற ஒரு மையம். நாங்கள் வீட்டுகளில் எவ்வாறு இருக்கின்றோமோ ஒரு ஒரு அப்பாவின் பிள்ளை 1-2 பிள்ளைகளை வீட்டில் வச்சிருக்கிறதே எவ்வளோ கஷ்டம். ஆனால் இங்கே ஒரு வகுப்பறையில் சுமார் 20-25 பிள்ளைகளுக்கு உட்பட்ட மாணவர்கள் இருப்பார்கள். இது 25 அப்பாவினுடைய பிள்ளைகள். அப்போ எவ்வளவு குணநெறியோடு அந்த பிள்ளைகள் இருக்கும். அந்த குணநெறிகள் அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை அவர்கள் கையாள்வது ஒரு கடுமையான ஒரு கஷ்டமான காரியம். ஆனால் இருந்தும் அவர்களை நெறிப்படுத்தி அவர்களுடைய தன்மைக்கு ஏற்றவாறு, அவர்களுடைய திறமைக்கு ஏற்றவாறு அந்த மாணவர்களை வகைப்படுத்தி சிறந்த எதிர்காலத்தை நோக்கி செல்கின்ற அந்த சிறப்பான தன்மையை கொண்டிருப்பவர்களால் பாடசாலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் அதனை சார்ந்து இருக்கக்கூடிய அதிபரும். இப்படி பாடசாலையினுடைய கைங்கரியங்கள் அமைய உண்மையாக கனிஷ்ட வித்தியாலயத்தினுடைய தற்போதைய அதிபர் உங்களுக்கு தெரியும், எங்கெல்லாம் உதவிகளை எடுக்கலுமோ அங்கெல்லாம் உதவிகளை எடுத்து இந்த மாணவர்களுடைய ஆக்கத்திறனை மேலோங்க செய்வதில் பெரும்பாடுபட்டு கொண்டிருக்கின்றார். உண்மையாக வேறு சிலர் எப்படியோ புள்ள வந்தால் படித்தா காணும் என்று போட்டிருக்கிறார்கள், இருக்காங்க, கடமைக்கு வேலை செய்கிறார்கள். கடமைக்கு அப்பால் தான் இந்த காரியங்கள் எல்லாம். இதெல்லாம் அவங்களோட கடமை இல்லை, இதெல்லாம் கடமைக்கு அப்பால் செய்கிற சில காரியங்கள். இப்போ பிள்ளைகளுக்கு 2 கோப்பியாக கொடுத்தா அந்த பிள்ளை இன்னும் படிக்கும், இல்லையா வீட்டில் இருக்கிற ஒரு கஷ்ட நிலைமை இல்லாமல் போகும். ஓமே இல்லையா? அப்போ அதையெல்லாம் கருத்தில் கொண்டு உதவி செய்யக்கூடிய ஆட்கள்கிட்ட உதவிகளை கேட்டு, இப்போ கொலசி பிள்ளைகளுக்கு வகுப்பு நடக்குது, ஆண்டோண்டு பிள்ளைகளுக்கு வகுப்பு நடக்குது. இதெல்லாம் பிரத்யேகமான சில உதவியாளர்களை கொண்டு தானே அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட சில திறனான அதிபர்கள், ஆசிரியர்கள் எங்களுடைய பாடசாலையில் இருக்கின்றார்கள். அப்போ அவர்களை நாங்கள் சரியான முறையில் கையாண்டு எங்களோட பாடசாலையையும் பிள்ளைகளையும் நல்லதொரு எதிர்காலத்தை நோக்கிய பாதைக்கு விட்டு செல்ல வேண்டும். அந்த வகையில் இன்றைய நாளில் மாணவர்களுக்கான அபியாச புத்தகங்களை வழங்குவதற்காக எங்களுடைய தாய கல்வி விடியலினுடைய அமைப்பினர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் உளம் கனிந்த நன்றியினையும் பாடசாலை சமூகம் சார்பாக தெரிவித்துக் கொண்டு இதில் ஈடுபட்டிருக்கின்ற எங்களுடைய அதிபர் ஆசிரியர்களுக்கும் நன்றியினை தெரிவித்து இன்றைய நாளினுடைய இந்த கைங்கரியம் சிறப்பாக நடந்தவரை எல்லாம் வல்ல விக்கிரங்கள் தீர்க்கும் விநாயகனுடைய திருவருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து நிகழ்வுக்கு இறையாசியோடு குருவாசி கூறி அமர்கின்றேன். நன்றி. அடுத்ததாக முதற்கண் எல்லாம் வல்ல சித்தி விநாயகரை சிறந்தாழ்த்தி இன்றைய நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் எங்களது சித்தி விநாயகர் ஆலயத்தினுடைய பிரதம குரு கிருவார சர்மா ஐயா அவர்களே, அதே போன்று எங்களது திருக்கோவில் ஆசிரியர் வான்மை விருத்தி நிலையத்தினுடைய விரிவுரையாளர் பிக்கிசர் அவர்களே, தாயக கல்வி விடியல் அமைப்பினுடைய தலைவர் திரு கோகுலன் அவர்களே, அதேபோன்று தாயக கல்வி விடியல் அமைப்பினுடைய செயலாளர் தம்பி பிரிந்தன் அவர்களே, தாயக கல்வி விடியல் அமைப்பினுடைய இணைப்பாளர் தகுசாந்த் அவர்களே, தாயக கல்வி விடியல் அமைப்பினுடைய ஆசிரியர் ரஜினி அவர்களே, மற்றும் இக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் பெற்றோர்களே, அன்பிற்கினிய மாணவர்களே, ஊடக நண்பர் தம்பி ஜதுஷன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தினை தெரிவித்து கொண்டு உண்மையிலே தாயக கல்வி
விடியல் அமைப்பானது இன்று இலங்கை முழுவதுமாக எமது தமிழ் மக்களுக்கான ஒரே ஒரு சொத்து கல்விதான் என்கின்ற அந்த உண்மையான தாற்பயத்தினை விளங்கி கொண்டு இன்று கடந்த காலங்களிலே வடகிழக்கு பகுதியிலே மேற்கொள்ளப்பட்ட இந்த செயற்பாடானது இன்று நாடு தழுவிய ரீதியிலே இந்த தாயக கல்வி விடியல் அமைப்பானது தங்களது கல்வி செயற்பாட்டினை மேற்கொண்டு வருகின்றது. அந்த வகையிலே இவங்களுடைய செயற்பாடு தொடர்ச்சியாக நடைபெற இறைவன் இவர்களுக்கு அனைத்து விதமான அருளாசியும் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டோம். அதன் அடிப்படையிலே நான் பல கோரிக்கைகளை முன்வைத்தேன். எங்களது பிள்ளைகளும் மிகவும் கஷ்டமான சூழலில் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். இவர்களுக்கு உண்மையான இவ்வாறான மேலதிக வகுப்புகளை நடாத்துவதற்கு தாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டிருந்தேன். அந்த வேளையிலே தம்பி பிரிந்தனவர்கள் கட்டாயம் நாங்கள் உங்களுக்கு செய்து தருவோம் என்கின்ற அந்த கோரிக்கையை என்னிடம் பலமுறை முன்வைத்திருந்தார். இன்று அது கைகூடியிருக்கின்றது. உண்மையிலே இந்த தாயக கல்வி விடியல் அமைப்பிற்கு எமது பாடசாலைக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கும் முத்துலிங்கம் திருமாவளவன் சுவிஸ் நாட்டில் இருக்கின்ற, அதேபோன்று எங்களுடைய வவுனியாவிலே கிரீன் பில்லா அந்த கொட்டலை நடாத்தி கொண்டிருக்கும் முத்துலிங்கம் திருமாவளவன் அவர்களுக்கு இந்த பாடசாலை சார்பாக, இந்த பெற்றோர்கள் சார்பாக, இந்த மாணவர்கள் சார்பாக, இந்த சமூகம் சார்பாக நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவருக்கு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் இறைவனை பிரார்த்திப்பதோடு, உண்மையிலே அவர் இருந்தாலும் இங்கே இருக்கின்ற இந்த தாயக கல்வி விடியல் அமைப்பினுடைய இந்த குழுவினர் ஒரு சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் அவசியம். ஒரு பொருள் இருந்தாலும் அதை தேடி எங்களுக்கு பெற்றுத்தந்த தம்பி பிருந்தன், அதேபோல் கோகுலன், இந்த அமைப்பு உறுப்பினர்களுக்கு மேலும் இந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, தொடர்ச்சியாக இந்த முறையோட மாத்திரமல்லாமல் எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான வகுப்புகளை நீங்கள் மென்மேலும் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு, அத்தோடு எங்களது பாடசாலையிலே பல்வேறுபட்ட குறைபாடுகளும் காணப்படுகின்றது. ஒரு கஷ்டமான சூழலே வளர்ந்து வருகின்ற இந்த மாணவர்களுக்கு உண்மையிலே சில வசதி வாய்ப்புகள் இல்லாமல் அவருடைய இணைப்பாட விதான செயற்பாடுகளிலே அவர்கள் குறைவான சில செயற்பாடுகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே சிறுவர் மெய்வல்லுனர் விளையாட்டுப் போட்டி தொடர்பான விளையாட்டுகளை மேற்கொள்வதற்கு பொருத்தப்பாடான எங்களுக்கான உபகரணங்கள் இல்லை. தற்போது இலங்கையினுடைய கல்வி அமைச்சு புதிய கல்வி சீர்திருத்தத்தை ரிஃபார்ம்ஸ் செயற்பாட்டினூடாக இந்த கல்வி சீர்திருத்தத்தை மேற்கொண்டு வருகின்றது. அந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தை சிறந்த முறையிலே எங்களது பாடசாலையிலே நடைமுறைப்படுத்துவதற்கு பொருத்தமான எலக்ட்ரானிக் டிவைசஸ் எங்கள் அந்த உபகரணங்கள் இல்லாமல் இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் இன்று வேறு பாடசாலைகளுக்கு பார்க்க போனால் ஸ்மார்ட் போர்ட் கூட இருக்கும். ஒரு ஸ்மார்ட் போர்ட் கூட இந்த 11 வகுப்பறைகள் எங்கள் பாடசாலையிலே காணப்படுகின்றது. தரம் 1 தொடக்கம் 5 வரையிலே சுமார் 265 மாணவர்கள் கல்வி இருக்கின்றார்கள். ஒரு ஸ்மார்ட் போர்ட் கூட, ஒரு ஸ்மார்ட் டிவி கூட எங்களோட பாடசாலைக்கு இல்லை என்பது பெரிய ஒரு குறைபாடாக காணப்படுகின்றது. இந்த நவீன காலத்தில் கூட நவீன முறையிலே கற்பித்தல் சாதனங்களை ஆசிரியர்கள் மேற்கொள்வதற்கு ஒரு மல்டிமீடியா இல்லை. இவ்வாறான பல்வேறு குறைபாடுகளுக்கு மத்தியிலே எங்களது பாடசாலை இயங்கி கொண்டு வருது. தற்போது எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஆங்கில வகுப்பு நடக்கின்றது. ஏனைய வகுப்புகளை கடந்த முறை தாயக விடிய கல்வி அமைப்பினூடாக கடந்த காலங்களிலே எங்களது பாடசாலையிலே புலமை பரிசில் பரீட்சையில் சித்திரடைகின்ற மாணவர்கள் குறைவாக காணப்படுது. ஆனால் கடந்த முறை தாயக கல்வி விடியல் அமைப்பு இவ்வாறான மேலதிக வகுப்புகளை எங்களது பாடசாலையை மேற்கொண்டது. கடந்த முறை நாங்களுடைய பெறுவேறு கூடுதலாக எங்களுக்கு 2 இருந்தது, 4 அதிகரிக்கப்பட்டது. இந்த நேரத்திலே அந்த அமைப்பினுடைய பங்களிப்பு இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகின்றது. அந்த வகையில் தாயக விடியல் கல்வி அமைப்புடைய அந்த செயற்பாட்டின் காரணமாக நாங்கள் கடந்த முறை நல்ல பெறுவேற்றை பெற்றிருக்கின்றோம் என்பதனையும் இந்த நேரத்தில் அவங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். அதே போன்று நிச்சயமாக எதிர்வரும் காலங்களிலே எங்களுடைய ஆசிரியர்களின் அயராத முயற்சியினால் பாடசாலையில் கற்பிக்கின்றார்கள். பாடசாலையில் கற்றல் முடிந்து 2 மணிக்கு வீடு செல்வார்கள். பின்னர் மீண்டும் பாடசாலைக்குள்ளே 2:30க்கு வருகின்றார்கள். 2:30க்கு வந்தால் தினமும் பாடசாலை வாரங்கள் 5 நாட்கள். இப்போ புதன்கிழமையிலே பாடசாலை செய்ய இயலாது. அதன் காரணம் 4 நாட்கள் நடைபெறுகின்றது. 4 நாட்களோடு சேர்த்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலேயும் அவர்கள் இரவு பகல் பாராது வகுப்பெடுக்கின்றார்கள். இப்படியாப்பட்ட தியாகங்களை புரிகின்ற ஆசிரியர்கள் எமது பாடசாலைக்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு வரமாகத்தான் நான் நினைக்கின்றேன். எனவே அந்த ஆசிரியர்களுக்கும் நின்ற ஆயுளும் ஆரோக்கியத்தையும் கடவுள் கொடுக்க வேண்டும் என கேட்டு நான் கூடுதலான நேரத்தை எடுத்து விட்டேன். அதன் அடிப்படையிலே இந்த தாயக கல்வி விடியல் அமைப்புடைய செயற்பாட்டை நாங்கள் உண்மையிலே பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், சமூகம் சார்பாக
வரவேற்று உண்மையிலே இந்த தாயக கல்வி விடியல் அமைப்புக்கு எமது பாடசாலைக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கும் முத்துலிங்கம் திருமாவளவன் ஐயா அவர்கள் நீண்ட ஆயுளோட நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும். அவர்களுடைய இந்த சேவையின் காரணமாக வருகின்ற புலமை பரீட்சையிலே நாங்கள் அதிகூடிய பெறுவேற்றை உங்களது செலவழிக்கின்ற அந்த நிதிக்கு வீண் போகாமல் அதிகூடிய பெறுவேற்றை நாங்கள் பெற்று தருவோம் என்று இந்த இடத்திலே ஒரு நற்செய்தியை கூறி எதிர்காலத்திலே எங்களது பாடசாலைக்கு தற்போது இலத்திரனியல் சாதனங்களின் ஊடாக கற்பித்தல் செயற்பாட்டினை மேற்கொள்வதற்காக தாங்களால் ஆன உதவிகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டு உங்களது விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக உரையாற்றுவதற்கு திருக்கோயில் வான்மை விருத்தி நிலைய விரிவுரையாளர் திரு எஸ் விக்னேஸ்வரன் ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாம் வல்ல சித்தி விநாயகப் பெருமானை பணிந்து கொண்டு இந்நிகழ்வினை தலைமையேற்று நடத்துகின்ற பாடசாலையின் அதிபர் அவர்களுக்கும் தாயக கல்வி விடியல் அமைப்பின் ஸ்தாபகர் இவ்விடத்தில் அவரை நினைவு கூர்ந்து கொண்டு இந்த நிகழ்வில் கலந்து கொள்கின்ற ஆசி உரையை நிகழ்த்த வந்திருக்கின்ற சித்தி விநாயகர் ஆலய பிரதம குரு செயலாளர் பிரிந்தன் சார் அவர்களையும் இணைப்பாளர் தவுசாந்த் அவர்களையும் மற்றும் தாயக கல்வி விடியல் ஆசிரியர் ரஜினி அவர்களையும் மற்றும் ஊடகவியாளர்கள் ஆரன் கல்வி நிறுவன ஸ்தாபகர் பெற்றோர்கள் அன்பிக்கினிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இந்நேர வந்தனங்களை தெரிவித்து கொண்டு ஒரு சமூகத்தின் மாற்றம் பல்வேறு துறைகளை கூறினாலும் அது கல்வியால் தான் ஏற்படுத்த முடியும் என்பது பல்வேறு ஆய்வாளர்கள் சான்றுபடுத்தியுள்ளனர். ஒரு நாட்டின் அபிவிருத்திக்கான குறிகாட்டிகளில் மிக முக்கியமானது கல்வி. எழுத்தறிவு என்று சொல்லப்படுகின்ற அந்த கல்வியை இறைவன் எங்களுக்கு தந்திருக்கின்றார். அந்த கல்வியால் தான் மனிதனுடைய நடத்தையை மாற்ற முடியும். மனிதன் பல்வேறு நடத்தைகளை கற்றுக்கொள்கின்றான். குடும்பத்திலிருந்தும் அவர் வாழ்கின்ற சமூகத்திலிருந்தும் கற்றுக்கொள்கின்றான். அந்த நடத்தைகளை சரியானது பிழையானது என்பதை உறுதிப்படுத்துகின்ற இடம் பாடசாலை. இந்த பாடசாலையில் முறையான ஒரு கல்வியை வழங்கும் போதுதான் அந்த கல்வி பிரயோசனமாக சமூகத்துக்கு போய் சேருகின்றது. அப்போ சமூகத்தின் மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த கல்வியை பெறுவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். பாடுபட்டு பணத்தை தேடி வைத்திருக்கும் கேடுகட்ட மனிதரை கேளுங்கள். பாடுபட்டு பணத்தை தேடி வைத்திருக்கும் கேடுகட்ட மனிதனை கேளுங்கள். கூடுவிட்டு ஆவிதான் பிரிந்த பின் பாவிதான் அந்த பணம். அப்போ பெரும் மதிப்புக்குரிய முத்துலிங்கம் திருமாவளவன் அவர்கள் தான் பெற்ற நெறிய வழியில் ஈட்டிய அந்த பெரும் செல்வத்தை எங்கே கிடைக்க வேண்டுமோ அதனை முறையாக இந்த தாயக கல்வி விடியல் அமைப்பினூடாக சிறந்த ஒரு வேலை திட்டத்தை செய்திருக்கின்றார். பசித்தவனுக்குத்தான் உணவு தேவை. இதே வேலை திட்டத்தை கொழும்பு கிண்டு கொள்ச்சிலோ அல்லது மட்டக்களப்பு ஒரு நகர பாடசாலையிலோ வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருந்தால் அது எவ்வளவுக்கு வெற்றியளிக்கும் என்று எனக்கு தெரியாது. நம்ம உதாரணமாக இந்த நிழலின் அருமை வெயிலில் நிற்கும் போது தெரியும் என்று சொல்வார்கள். உலகத்தில் பல்வேறு செல்வந்தர்களும் தனவந்தர்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த கல்வி சமூகத்தை மாற்ற வேண்டும், தான் வாழ்ந்த பிறந்த சமூகத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் கல்விக்காக தனது பணத்தை முதலீடு செய்ய வேண்டும். கல்விக்கான முதலீடு அது நீண்ட காலத்தில்தான் அது விளைவுகளை அடைய வேண்டும். இந்த பச்சிலம் சிறுவர்களுக்காக இந்த தனவந்தர் இந்த நிகழ்ச்சி இந்த வேலை திட்டத்தினூடாக வழங்கப்படுகின்ற இந்த செல்வம் எதிர்வரும் காலங்களில் விநாயகபுரம் பிரதேசத்தில் குறிப்பாக இலங்கை திருநாட்டில் ஒரு சிறந்த மனிதவள அபிவிருத்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சமூகம் ஒன்றை உருவாக்குவதற்கு கட்டாயம் அந்த பணம் உதவும். அவருடைய நேரம் அவருடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியளிக்கும். நாங்கள் இந்த வேலை திட்டத்தை முறையாக பயனாளிகளாகிய நாங்கள் இந்த வேலை திட்டத்தை முறையாக முழுமனதோடு பங்களிப்பு செய்து இந்த வெற்றியில் நாங்கள் பங்குதாரராக இருக்க வேண்டும். இந்த முதலாவதாக இந்த வேலை திட்டத்தில் தரம் 5 மாணவர்களுக்கான மேலதிக வகுப்பு அவங்களுடைய இந்த புலமை பரிசில் 8 புள்ளிக்கு மேலாக பெறுகின்ற மாணவர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும். அதே நேரம் அடிப்படையாக அந்த 70 புள்ளிகளுக்கு மேல் இருக்கின்ற அதாவது குறைவான புள்ளியை பெறுகின்ற மாணவர்களும் அந்த 70 புள்ளிக்கு மேல் எடுப்பதற்கான வேலை திட்டங்களும் சேர்த்துத்தான் ஒரு பாடசாலையில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லாரும் இந்த தரம் 5 புலமை பரிசு சித்தியடைய வேண்டும் என்ற நோக்கத்துக்காக மிகவும் கடினமான இந்த இவ்வளவு பெருமதியான இந்த வேலை திட்டத்தை இந்த தாயக கல்வி விடியல் அமைப்பு செய்திருக்கின்றது. அதிபருடைய உரையில்
பாடசாலையில் பல்வேறு குறைபாடுகள் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. அதற்கான அவங்களுடைய அந்த வேலை திட்டத்தில் ஏதாவது மூலோபாயங்கள் அல்லது ஏதாவது நிகழ்ச்சி தலைப்புகள் ஏதாவது இருந்தால் அந்த நிகழ்ச்சி திட்டத்தில் இந்த பாடசாலைக்கும் மிகவும் பிரயோசனமாக இருக்கும். இதே போன்றோ எமது பிரதேசத்தில், அதாவது இந்த வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டோம். எமது யுத்தத்தின் ஆரம்பத்தை நாங்கள் வந்து எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் எங்களுடைய மொழி மீறல், மொழி உரிமை மீறல், அதே நேரம் எங்களுக்கான கல்விக்கான உரிமை மீறலாக இருந்தது. நாங்கள் எதிர்காலத்தில் எங்களுடைய உரிமையை பெற வேண்டும் என்று சொன்னால் முறையாக நாங்கள் கல்வியை பெறுவதனூடாகத்தான் பெற வேண்டும். ஒரு சமூகத்தின் மாற்றம் கல்வியினால தான் ஏற்படும். கல்வியால் தான் சமூகத்தை மாற்ற முடியும். சமூகத்துடைய பயிற்சி ஒரு சமாந்திர பயிற்சியாக இருக்கக்கூடாது, அது செங்குத்தான பயிற்சியாக இருக்க வேண்டும். செங்குத்தான பயிற்சின்னு சொன்னால் மீனவருடைய பிள்ளையின் மகன் டாக்டராக வேண்டும், அது செங்குத்தாக இருக்கும். மீனவருடைய பிள்ளை மேசனாகிறது சமாந்தரமாக தான் இருக்கும். அப்போ கல்விக்கான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த ஏனைய இந்த வெளிநாடுகளில் உள்ள புலம்பெயர்ந்த நாடுகளில் உள்ள சமூகங்கள் இங்கே தனது கல்விக்கான முதலீடுகளை செய்வதனூடாகவும் நீங்கள் ஒரு மனிதவள அபிவிருத்தி ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பாக அமையும் என்று கூறி இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்கு பாடசாலை அதிபர்களுக்கு நன்றியை கூறி இந்த நிகழ்ச்சி, இந்த தாயக கல்வி அமைப்பினுடைய ஸ்தாபகர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி சார். அடுத்ததாக உரையாற்றுவதற்கு தாயக கல்வி விடியல் தலைவர் திரு எஸ் கோகுலன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம். முதல்ல பாடசாலை அதிபர் அவர்களுக்கும் மற்றும் கல்வி வலய பிரதிபலிப்பாளர் அவர்களுக்கும் மதகுரு சைவநெறி குருக்கள் அவர்களுக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் நமது பிரிந்தன் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இணைப்பாளர்களுக்கும் மாணவ செல்வங்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது மதிய நேர வணக்கம். நாங்கள் இன்றைக்கு இந்த திட்டத்தை ஆரம்பித்து இந்த ஆண்டில் வந்து கிட்டத்தட்ட இது 31வது பாடசாலை. உங்களோட பாடசாலை வடக்கு கிழக்கு சார்ந்து தான் நாங்கள் முழுமையாக பயணிக்கிறோம். இதுக்குள்ள மலையகத்தையும் நாங்கள் உள்வாங்கியிருக்கிறோம். தமிழ் பிரதேசங்கள் வடக்கு கிழக்கில் 31வது பாடசாலையாக உங்களோட கணேச வித்தியாலயம் இந்த பாடசாலைக்கு இன்றைய வந்திருக்கிறோம். இங்கே நான் நினைக்கிறேன் 2 பிரிவுகளாக ஏபி 2 குரூப்புகள் 57 பிள்ளைகள் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்காண்டி நாங்கள் பல தடவைகள் உங்களை வந்து மற்ற பாடசாலைகளெல்லாம் நாங்கள் ஆரம்பத்திலேயே போன ஆண்டே தொடங்கிட்டோம், ஜனவரியில் தொடங்கிட்டோம். உங்களுக்கு நிதி அரசு கிடைக்காத பட்சத்தால் பிரிந்தன் அவர்கள் வெயிட் பண்ண வச்சுருந்தார் உங்களோட பள்ளிக்கத்தை. அதுக்கு உதவி செய்த முத்துலிங்கம் திருமாவளவன் அண்ணா அவர்கள் சுவிஸில் இருக்கிறார். அவர் தான் அதுக்கு உங்களோட பாடசாலைக்கு நிதி உதவி செய்து இந்த பாடசாலை மாணவர்களுக்கு புலமை பரிசை இதை கொண்டு போகிறதுக்கு உதவி செய்திருக்கிறார். அவருக்கு நான் ஒரு முதல் நன்றி சொல்ல வேணும். இப்படி இன்னும் பல பாடசாலைகள் எங்கள்கிட்ட கோரிக்கைகள் வச்சு இருக்குது. ஆனால் எங்கள்கிட்ட போதிய அளவு நிதி இல்லை. நாங்கள் இது வந்து இப்போ 3வது வருஷம் நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இதை ஆரம்பிக்கும் போது 3 பாடசாலையோடு தான் ஆரம்பித்து நாங்கள் அதுவும் திருக்கோயில் வலயத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதை தொடர்ந்து தான் நாங்கள் இதை விஸ்தரித்து வடக்கு கிழக்கு எல்லா இடத்துலையும் இப்போ செய்து கொண்டிருக்கிறோம் மலையம் சார்ந்து. நீங்கள் எல்லாம் இப்போ கிளாஸ் நடக்குதா? உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிளாஸ் போயிட்டுருக்கேண்ணே. என்ன சவுண்டை காண இல்லை? என்ன மாதிரி போகுது உங்களுக்கு? படிக்கக்கூடிய இருக்கா? அப்போ அடுத்த முறை எத்தனை பிள்ளைகள் எல்லோரும் பாஸ் பண்ணுவீங்க? சரி சரி, கூட தான் இருக்கு. ஓகே, அப்போ நீங்கள் அப்படி செய்தீங்களா? நீங்கள் எல்லோரும் பாஸ் பண்ணீங்களா? அந்த மாமா வந்து சுவிஸில் இருக்க மாமா, அதாவது திருமாவளவன் அழகன் என்று அவரை கூறுறது, அவர் வந்து சந்தோஷப்படுவார். நாங்கள் ட்ரைவ் பண்ணுறோம். உங்களோட அடுத்த வகுப்புகளுக்கு அவரையும் கூட்டிகிட்டு வர்றதுக்கு பார்க்குறோம். அவர் வாரன்னு சொல்லியிருக்கார் எங்களுக்கு இந்த வருஷம் கடைசியில்.
வரும்போது உங்களை பாடசாலைக்கும் கூட்டிகிட்டு வருவோம். ஆனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நிறைய பிள்ளைகள் நீங்கள் பாஸ் பண்ண வேணும் வேணாம். ஏன்னா உண்மையிலே எங்களுக்கு வடக்கு கிழக்கு வந்து 3 தசாப்தங்களுக்கு மேலே யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு கல்வியால் சீரடைஞ்சு இப்போ எவ்வளவோ குற்றச்செயல்களும் அதெல்லாம் நடக்குது. அது நடக்காமல் இருக்கணும்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும்? எல்லோரும் படித்து நல்ல ஒரு துறையில் வர வேணும். துறையில் வந்தால் தான் நீங்களும் என்ன செய்யணும்? படித்து பெரியாக்களை வந்தால் பிறகு எங்களை மாதிரி வந்தோடனே உங்களுக்கு கீழே உள்ள சின்ன பிள்ளைகளை வந்து நீங்கள் படிப்பிக்கணும் எல்லாரும் வேணா. அப்போ தான் நாங்கள் வந்து இந்த இதிலேருந்து வெளியே வரலாம். ஏனெண்டா இப்போ புலம்பெயர்ந்த உறவுகள் வந்து வெளிநாடுகளில் இருக்கிற, அதாவது தாயகத்திலேருந்து புலம்பெயர்ந்த உறவுகள் செய்கிறார்கள். ஆனால் இனி வருங்காலங்களில் இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு அவங்களோட பிள்ளைகள் செய்வாங்களான்னு எதிர்பார்க்க இயலாது. அப்போ நீங்களே படித்து நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு வந்த பிறகு நீங்கள் உங்களோட சமுதாயத்தை நீங்களே எல்லோரும் பார்க்க வேணும். என்ன இதை செய்வீங்களா? நீங்கள் படித்து பெரிய ஆக்களா இப்போ எங்களை மாதிரி வந்த பிறகு நீங்கள் செய்வீங்களா, இல்லை நீங்களும் அப்படியே விட்டுட்டு போயிடுவீங்களா? சரி, நாங்கள் இருப்போம், பார்ப்போமே. நீங்கள் எல்லாம் அவ்வளோ பேர் படித்து வந்து இந்த பிரதேசத்துக்கே வேலை செய்கிறீங்க. இங்கே கஷ்டப்படுற மாணவர்களுக்கு உதவி செய்ய வேணும். செய்வீங்கள நம்பிக்கையோடு நான் நீண்ட நேரம் எடுக்கல டைம். திரும்பவும் இருக்கா அவர் திருமாவளவனாக்கு நான் நன்றி சொல்லிக்கொண்டு, உங்களுக்கு எதுவும் தேவைகள் இருந்தால் சொல்லுங்கள். அவர் வடிவாக கேட்பார், கேட்டுட்டு அவர் பார்ப்பார் இந்த வீடியோ, அதான் பார்த்துட்டு உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக உரையாற்றுவதற்கு தாயக கல்வி விடியல் ஆசிரியர் ரஜினி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பாடசாலை முதல்வர் அவர்களே, வான்மை விருத்தி விரிவுரையாளர் அவர்களே, மதகுரு அவர்களே, தாயக கல்வி விடியல் அமைப்பின் ஸ்தாபகரும் தலைவருமான திருவாளர் சோமசுந்தரம் கோகிலன் அவர்களே, தாயக கல்வி விடியல் அமைப்பின் செயலாளர் திருவாளர் குலேந்திர ராஜா பிரிந்தன் அவர்களே, மற்றும் பாடசாலை ஆசிரியர்களே, இணைப்பாளர் அவர்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். எமது தாயக கல்வி விடியல் அமைப்பானது கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு திருக்கோவில் வலயத்திற்குட்பட்ட 3 பாடசாலைகளோடு 80 பிள்ளைகளை கொண்டு ஆரம்பமாகியது. அதில் 100% வெற்றியை கண்டதன் நிமித்தம் அடுத்த வருடத்தில் 650 பிள்ளைகள் 33 பாடசாலைகள் உள்வாங்கப்பட்டு அவர்களும் எங்களுக்கு நாங்கள் திருப்தி அடையும் வகையில் 100% வெற்றியை தந்தார்கள். அதே போன்று இவ்வருடமும் 3வது வருடமாக 31வது பாடசாலையாக இந்த பாடசாலை தெரிவு செய்யப்பட்டு இன்று எங்களுடைய பயனாளிகளாக இந்த மாணவர்களை இணைத்து இந்த ஆரம்ப விழாவையும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே நாங்கள் எதிர்பார்ப்பது, எங்களுக்கு புலம்பெயர் உறவுகள்தான் அனுசரணை வழங்கி இந்த மாணவர்களுக்கு நாங்கள் உதவிகளை பெற்று தருகின்றோம். நாங்கள் எதிர்பார்ப்பதும் அந்த புலம்பெயர் உறவுகள் எதிர்பார்ப்பதும் தாங்கள் செலவழிக்கும் ஒவ்வொரு துளி பணத்திற்குமான பயனை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும். அதனை தலையாய கடமையாக கொண்டு இதை துஷ்பிரயோகம் செய்யாமல் பெற்றோர், மாணவர்கள், ஆசிரியர் 3 பேரும் ஒன்று சேர்ந்து அந்த உச்ச நிலையை அடைவு மட்டத்தை அடைந்து வெட்டுப்புள்ளிக்கு மேற்பட்ட புள்ளிகளை பெற வேண்டும். நல்ல வகையான சித்திகளை பெற்று தந்து எங்களுக்கு நாங்கள் செலவழித்த விரயமாக்கிய அந்த நேரங்கள் எதையும் நாங்கள் கஷ்டமாக நினைக்காமல் தொடர்ந்தும் இந்த உதவிகளை நாங்கள் மீண்டும் மீண்டும் இனிமேலும் வரும் வகுப்புகளுக்கு பெற்றுத்தரும் வகையிலாக நீங்கள் எங்களுக்கு சிறந்த பெறுபவர்களை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு பிரத்யேக வகுப்புகளுக்கு எவரும் தவறாது ஒழுங்காக வந்து அதில் கலந்து கொண்டு பூரணமான பயனை அடைய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டதோடு இந்த காட்சிப்படுத்தப்பட்ட இதில் உங்களுடைய பிள்ளைகளின் பெயர்கள் பதிவிடப்படும். உங்களுக்காக பரீட்சை முன்னோடி வினாத்தாள்கள் தாயக கல்வி விடியல் அமைப்பின் ஊடாக வழங்கப்படும். அந்த ஒவ்வொரு பரீட்சையினான புள்ளிகளும் இதில் காட்சிப்படுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு மாதத்துக்குமான புள்ளிகள் காட்சிப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பரீட்சை முடிவில்
அந்த புள்ளிகள் அதிகரித்து கொண்டு செல்ல வேண்டுமே தவிர குறையக்கூடாது. அதற்கான குறைந்து போனால் அதற்கான கலந்துரையாடல்கள் ஆசிரியர் பெற்றோர் மாணவரோடு கலந்துரையாடி அதற்கான பரிகார வகுப்புகளையும் நடாத்தி அந்த அடைவு மட்டம் அந்த எதிர்பார்க்கின்ற புள்ளிகளை பெற வேண்டும். இது இன்னொரு புள்ளியோடு ஒப்பிட்டு அந்த புள்ளை எத்தனை புள்ளி எடுத்துருக்கு மற்ற ஆளேன்னு இவ்வளோ எடுத்தேன்னு சொல்லி ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு இல்லை. அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி பரிகார வகுப்புகள் நடத்தி புள்ளிகளை அதிகமாக பெற்றுக்கொண்டு அந்த அடைவு மட்டத்தை அடைய வேண்டும் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே பெற்றோர்கள் பிள்ளைகளை தவறாது வகுப்புகளுக்கு அனுப்ப வேண்டும். மாணவர்களும் சிரத்தையோடு படித்து உங்களுக்கு வழங்கப்படுகின்ற முன்னோடி வினாத்தாள்களை ஒழுங்காக செய்து நல்ல புள்ளிகளையும் பெற வேண்டும். ஆசிரியர்களும் பிள்ளைகளை வழிநடத்தி பிரத்யேக வகுப்புகளை நீங்கள் இடைநிறுத்தினால் அதற்கான பதில் வகுப்புகளை போட்டு ஒரு வாரத்திற்கு 4 நாட்கள் என்றால் 4 நாட்களுமான வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும். அப்படி நடத்த முடியாத பட்சத்தில் அதை இன்னொரு நாள் புரிதொரு நாளில் பதில் வகுப்பாக நடத்தி இந்த பிள்ளைகளுக்கான சகல செயற்பாடுகளும் நடைபெற்று புலமை பரீட்சைக்கு தயார்படுத்தி இவங்கள் அடைவு மட்டத்தை அடைய வேண்டும் என்று மாணவர்களை வாழ்த்தியும் ஆசீர்வதித்தும் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தாயக கல்வி விடியலுடன் ஒன்றை கைகோத்து நின்றிடுவோம். வாடா நண்பா நீ வாடா, வலிமை கல்வி வழங்கிடுவோம். கல்வி ஒரு செல்வம் காக்கும் இந்த கவசம், கருத்துடன் ஒன்றாய் வழங்கிடுவோம். கல்வி ஒரு செல்வம் காக்கும் இந்த கவசம், கருத்துடன் ஒன்றாய் வழங்கிடுவோம். தாயக கல்வி விடியலுடன் ஒன்றாய் கைகோத்து நின்றிடுவோம். வாடா நண்பா நீ வாடா, வலிமை கல்வி வழங்கிடுவோம். கல்வி ஒரு நாளும் அழியாத செல்வம், இதுதான் எண்ணம் நீங்காதடா. கல்வி ஒரு நாளும் அழியாத செல்வம், இதுதான் எண்ணம் நீங்காதடா. உயர்ந்திடுவோம் உயர்த்திடுவோம் கல்விதனில், உயர்ந்திடுவோம் உயர்ந்திடுவோம் உயர்த்திடுவோம் கல்விதனில், உயர்ந்திடுவோம். தனலினை மூட்டிடு, கஷ்டங்களை எரித்திடு, தாகத்தினை கொண்டிடு, தடைகளை உடைத்திடு. தனலினை மூட்டிடு, கஷ்டங்களை எரித்திடு, தாகத்தினை கொண்டிடு, தடைகளை உடைத்திடு. தாயக கல்வி விடியலுடன் ஒன்றாய் கைகோத்து நின்றிடுவோம். வாடா நண்பா நீ வாடா, வலிமை கல்வி வழங்கிடுவோம். கல்வி ஒரு செல்வம் காக்கும் இந்த கவசம், கருத்துடன் ஒன்றாய் வழங்கிடு. அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு, உங்களுடைய விடியல் ஸ்தாபகர் அவர்களே மற்றும் தலைவர், செயலாளர், இணைப்பாளர், ஆசிரியை அவர்களையும் வரவேற்று கொண்டு, எங்களுடைய தரம் 5 மாணவர்களின் கல்வி நடவடிக்கையை மேம்படுத்துவதற்காக மாலை நேர வகுப்புகளை செய்து வருகின்றமை அறிந்தவுடையமே மற்றும் மாணவர்களுக்காக கற்றல் கற்பித்தல் உபகரணங்களை வழங்கி அவங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக ஊக்குவித்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய தாயக கல்வி விடியல் அமைப்பினருக்கு பெற்றோர் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் நன்றியை கூறிக்கொண்டு,
எங்களுடைய உண்மையிலே இந்த தாயக கல்வி விடியல் அமைப்பினுடைய ஸ்தாபகர் எங்களுடைய தம்பி கோகுலன் அவர்கள். உண்மையிலேயே அவருடைய செயற்பாட்டுக்கு எங்களுடைய பாடசாலை பெற்றோர்கள் மாணவர்கள் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பினார்கள். இவர் எங்களது பாடசாலைக்காக வர வேண்டும் என்பதற்காக லண்டனில் இருந்து வருகின்றிருக்கிறார். சரியானே? அப்படிப்பட்டு வரும்போது நாங்கள் என்ன ஒன்று படிக்கணும். ஆனால் இதுக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கும் முத்துலிங்கம் திருமாவளவன் சகோதரர் அவர்களிடம் நான் அன்பாக கேட்கின்ற விடயம், எங்களது மாணவர்களது கல்வியை மேலும் உயர்த்துவதற்கு எங்களுக்கு ஒரு இலத்திரனியல் உபகரணமான ஒரு மல்டிமீடியா அல்லது ஒரு ஸ்மார்ட் போர்ட்டை தந்துவோமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த சமூகம் உங்களுக்கு என்றென்றும் ஒரு உறுதுணையாகவும் ஒரு நன்றி கடனுடையவர்களாகவும் இருக்கும். இதனை பெற்றுத்தருவதற்கு ஒரு ஏற்பாட்டை செய்து தருமாறு எங்களுடைய ஸ்தாபகர் தம்பி கோகுலன் அவர்களிடம் நாங்கள் மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். உண்மையிலே எனக்கு இந்த இடத்துல ஒரு நம்பிக்கை கொண்டு வந்திருக்கின்றது. தம்பி கோகுலன் அவர்கள் அதை பெற்று தருவார் என்று அந்த நேரத்திலே ஆக நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த நிகழ்வாக தாயக கல்வி விடியல் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட முன்னோடி வினாப்பத்திரங்களை அமைப்பின் தலைவர் அவர்கள் ஆசிரியர்களிடம் கையளிக்கின்றார்கள். அடுத்ததாக தாயக கல்வி விடியல் அமைப்பின் செயலாளர் அவர்கள் ஆசிரியர்களிடம் முன்னோடி வினாப்பத்திரங்களை கையளிக்கின்றார்கள். இதில் குறிப்பிடத்தக்க விடயம் 1 தொடக்கம் 25 வரை தொடர்ச்சியாக இந்த முன்னோடி வினாப்பத்திரங்கள் வழங்கப்படுகின்றன. அடுத்த விடயம், இந்த பாடசாலையில் தரம் 5 வகுப்புகள் 2 பிரிவாக நடைபெறுவதால் 2 வகுப்புகளுக்கும் 2 ஆசிரியர்கள் கடமையாற்றுகின்றார்கள். இந்த ஆசிரியர்களுக்கான மாதாந்த ஊக்குவிப்பு தொகையாக மாதாந்தம் ரூபாய் 10,000 ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் வழங்கப்படும். தாயக கல்வி விடியல் அமைப்பு அழகனையா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாலை நேர இந்த மாலை நேர வகுப்பை நடாத்தி தந்த தாயக கல்வி விடியல் அமைப்பு அழகனையா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே எங்களுடைய தாயக கல்வி விடியல் அமைப்பினுடைய ஸ்தாபகர் தம்பி கோகுலன் அவர்களது சேவை உண்மையிலே மிகவும் அளப்பரிய சேவையாக என்னால் உணரக்கூடியது, எங்களுடைய சமூகத்தாலும் உணரக்கூடியதாக உள்ளது. உண்மையிலேயே எவ்வளவோ பணம் படைத்த மனிதர்கள் தங்களது பணங்களை வைத்து கொண்டு இல்லாத மனிதர்களுக்கு எதையும் செய்யாமல் வாழ்வதை விட எங்களிடம் இருக்கின்ற உதவியையாவது எமது தமிழ் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்கின்ற இந்த நோக்கத்திலே உருவாக்கப்பட்ட இந்த தாயக கல்வி விடியல் அமைப்பினுடைய ஸ்தாபகருக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலேயே இந்த மாலை நேர வகுப்பினூடாக எங்களது மாணவர்களுடைய வெட்டுப்புள்ளிக்கு மேல் புலமை பரிசில் சித்தியடைகின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கும் என்கின்ற நோக்கத்திலே உண்மையிலேயே இந்த தாயக கல்வி விடியல் அமைப்பினூடாக நடைபெற்று வரும் இந்த மாலை நேர வகுப்பிற்கு எங்களது விநாயகபுரம் கனிஷ்ட வித்தியாலயத்துக்கு நிதி அனுசரணையாளராக எங்களுக்கு செயற்பட்டு கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய முத்துலிங்கம் திருமாவளவன் அண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம். எங்களது பிள்ளைகளும் உங்களை மறக்காதீர்கள். இந்த சமூகமும் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். உங்களது இவ்வாறான சேவை உண்மையிலேயே மறப்பதற்கான சேவை அல்ல, இது தொடர்வதற்கான சேவையாக காணப்படுகின்றது. நீங்கள் எங்களுக்கு அளிக்கின்ற இந்த மாலை நேர வகுப்புக்கான செலவுகள் அனைத்தும் ஒருபோதும் வீண் போகாது என்பதனை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலேயே எங்களது மாணவர்களுடைய கற்றலை இன்னும் அதிகரித்து செயற்பட வேண்டுமானால் எங்களுக்கு ஒரு மல்டிமீடியாவை நீங்கள் தந்துவமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று ஒரு ஸ்மார்ட் போர்ட் கூட எங்களுக்கு இல்லாமல் இருக்குது. உண்மையிலேயே இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் தருவேலாக இருந்தால் உண்மையிலேயே நீங்கள் அடுத்த தரம் நீங்கள்
இந்த பாடசாலையினுடைய அதிகரிப்பை கடந்த முறை தாயக கல்வி விடியல் அமைப்பு எங்களுக்கு அனுசரணை வழங்க முன்னர் இந்த பாடசாலையிலே 2 மாணவர்கள் புலமை பரீட்சையில் சித்தி அடைந்தார்கள். தாயக கல்வி விடியல் அமைப்பினுடைய அனுசரணையின் கீழ் மேலும் 2 மாணவர்களாக மொத்த 4 மாணவர்கள் இந்த பாடசாலையிலே சித்தி அடைந்திருந்தார்கள். உண்மையிலேயே இம்முறை தாயக கல்வி விடியல் அமைப்பு இந்த அனுசரணையை வழங்கி கொண்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் சுமார் குறைந்தது 10 மாணவர்களையாவது நாங்கள் உங்களது வெட்டுப்புள்ளிக்கு மேல் சித்தியடவை தருவோம் என்பதை நான் இந்த நேரத்திலே உறுதிபட தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை மேலும் அதிகரிப்பதற்கு தங்களால் ஒரு மல்டிமீடியாவை தந்தால் மேலும் அதிகரித்து இந்த செயற்திட்டத்தை சிறந்த முறையில் நடத்துவதற்கு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நிச்சயமாக உங்களது செலவுகள் ஒன்றும் வீண் போகாது என்பதனை கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் எமது பாடசாலைக்கு முன்பால் இருக்கின்ற இந்த விநாயகப் பெருமான் வழங்கின விடயத்தை நான் கருத்தில் கொள்ள வேண்டும். கடந்த ஒரு 4-5 வருடங்களாக இந்த பாடசாலையிலே எந்த விதமான ஒரு ஸ்காலர்ஷிப் மாணவர்களும் பாஸ் பண்ணவில்லை என்பதனையும் இந்த இடத்திலே நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். இந்த தாயக கல்வி விடியல் அமைப்பினுடைய உள்வாங்கலின் பிற்பாடு தான் இந்த பாடசாலையிலே புலமை பரீட்சையிலே சித்தி அடைந்திருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கை உண்மையிலே நிச்சயமாக 2026ஆம் ஆண்டு ஒரு பல்வித அதிகரிப்பை தரும், எந்த மாற்றமும் இல்லை என்பதை நான் உறுதிப்பட தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி சார்.